காரைக்குடி மேயர் முத்துதுரைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி மாநகராட்சி ஆணையர் சங்கரனிடம் திமுக துணை மேயர் குணசேகரன் தலைமையில் அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், சுயேட்சை கவுன்சிலர்கள் 22 பேர் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாபு. பாபு வணக்கம். விவரங்கள் என்ன பாபு? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மாநகராட்சி மேயராக உள்ளவர் முத்துத்துரை. இவர் கடந்த 3 ஆண்டுகளாக மேயராக நகராட்சி இருந்த பொழுது அவர் நகரமன்ற தலைவராக செயல்பட்டார். மு.க. ஸ்டாலின் அவங்க புதுக்கோட்டை, காரைக்குடி அதெல்லாம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தினார். தரம் உயர்த்திய பின்பு இவர் மேயராக பதவியேற்றார். பதவியேற்ற பின்பு 36 வார்டுகள் காரைக்குடி நகராட்சியில் இருந்தது. அது மதிமுக மாநகரமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து 35 உறுப்பினர்கள் இருந்ததில் இன்று மாநகராட்சியில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 13 திமுக மாநகர உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் அவர் மேயர் மீது மேயர் முத்துத்துரை மீது மாநகராட்சி துணை மேயர் குணசேகரன் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தார். என்னன்னு எதற்காக கொண்டு வந்தாருன்னா, மேயர் தனது வார்டுக்கு மட்டும் 15வது வார்டுக்கு மட்டும் அனைத்து பணிகளையும் செயல்படுத்துவதாகவும், வேற 34 வார்டுகளையும் புறக்கணிப்பதாகவும், பெண்கள் முதற்கொண்டு யாரையுமே மரியாதை இல்லாமல் நடத்துவதாகவும் கூறி அவர் அதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், சுயேட்சை அனைத்து உறுப்பினர்களும் அவருக்கு துணை மேயருக்கு ஆதரவாக 22 பேர் கையெழுத்திட்டு ஆணையாளர் மாநகராட்சி ஆணையாளர் சங்கரன் வீட்டிற்கு சென்று கையெழுத்திட்டு முத்துத்துறை காரைக்குடி மாநகராட்சி மேயர் முத்துத்துறை மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். இதெல்லாம் காரைக்குடி மாநகராட்சியில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முத்துத்துறை தற்போது இந்த கையெழுத்திட்ட மாநகராட்சி உறுப்பினர்களிடம் பேரம் பேசுவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாபு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.